நடிகர் சத்யராஜ் காவிரி பிரச்சனையில் 9 வருடங்களுக்கு முன் கன்னடர்களுக்கு எதிராக பேசினார். சமீபத்தில் எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் அவர் நடித்துள்ள பாகுபலி 2 படத்தை ரிலீஸ் செய்ய விடமாட்டோம் என கண்டன குரல்கள் எழ சத்யராஜ் இன்னும் தன் கருத்துக்கு வருத்தம் தெரிவித்து தான் பேசிய வீடியோவை வெளியிட்டிருந்தார். இதற்கு பல ரசிகர்கள் கமெண்ட் செய்திருந்தனர். இதில் சத்யராஜ் சார்க்காக பாகுபலி 2க்கு போவோம், தமிழண்டா அவருக்கு நாங்க இருக்கோம், இன்னொருத்தன் நஷ்டப்படக்கூடாதுன்னு மன்னிப்பு கேட்கிற மனசுதான் கடவுள், தமிழ் மனசு புரட்சி தமிழன், தன் இனத்தை விட்டு கொடுக்காமல் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் தன்மான தமிழன், பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான், தமிழண்டா என் விஜய் ரசிகர்கள் மீம்ஸ் கிரியேட் செய்துள்ளனர். நான் கன்னட மக்களிடம் என் மனப்பூர்வமான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் தமிழீழ உறவுகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என் நலம் விரும்புபவர்களுக்கும் என் மீது வருத்தம் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு ஒரு சிறிய விளக்கம். பாகுபலி என்ற மிகப்பெரிய படத்தின் ஒரு மிகச்சிறிய தொழிலாளிதான் நான். என் ஒருவனுடைய செயலின் பொருட்டு, சொற்களின் பொருட்டு பல ஆயிரம் பேர்களின் உழைப்பும் பணமும் விரயமாவதை நான் விரும்பவில்லை. அது மட்டுமல்லாது கர்நாடக மாநிலத்திற்கு பாகுபலி 2ஆம் பாகத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கும் கூடுதல் பொறுப்பும் எனக்கு உள்ளது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது இன்றைய ட்விட்டரில் இயக்குனர் திரு ராஜமௌழி அவர்கள் கூறிய விளக்கத்தின் மூலம் இன்றைய ட்விட்டர் பதிவில் ராஜமௌழி அவர்கள் கூறிய விளக்கத்தின் மூலமாக தெளிவாக தெரியும். ஆனாலும் இனிவரும் காலங்களில் தமிழீழ மக்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழக மக்களின் நலம் சார்ந்த அனைத்து நியாயமான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை தெள்ளத் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். இப்படி நான் கூறுவதால் இந்த சத்யராஜை வைத்து படம் எடுத்தால் எதிர்காலத்தில் தொல்லைகள் வரும் என்று கருதும் தயாரிப்பாளர்கள் தயவு செய்து இந்த சாதாரண சின்ன நடிகனை தங்கள் படங்களில் ஒப்பந்தம் செய்ய வேண்டாம், என்னால் நஷ்டமடைய வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு நடிகனாக இருப்பதை விட இறப்பதை விட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாத ஒரு தமிழனாக இருப்பதும் இறப்பதும் தான் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. எனது மனப்பூர்வமான வருத்தத்தை ஏற்றுக்கொண்டு பாகுபலி படத்தின் 2ஆம் பாகத்தை வெளியிட ஒத்துழைக்குமாறு கன்னட மக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என் உணர்வுகளை புரிந்து கொண்டு எனக்கு உறுதுணையாக நின்ற தமிழீழ மக்கள், தமிழின உணர்வாளர்கள், தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம், என் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னால் ஏற்பட்ட தொல்லைகளை பொறுத்து கொண்ட இயக்குனர் திரு ராஜமௌழி, தயாரிப்பாளர்கள் திரு ஷோபு, திரு பிரசாத் மற்றும் பாகுபலி படக்குழுவினர் அனைவருக்கும் எனது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா சீமா நியூஸ் அப்டேட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.